Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. தித்வா புயல் சென்னை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இடங்களில் வந்து ஒரு காட்டிடுச்சுன்னு தான் சொல்லணும். 4000 கோடி செலவழிச்சுக்கோங்கிறாங்க. இப்போ 4000 இல்லை 5200 கோடிங்கிறாங்க. இப்போது பணிகள் நிறைவடைந்ததை சொல்லும்போது 74%, 42% இல்லை 96%. இந்த நம்பர் கேமில் எதை நம்புறது? அவர்கள் நம்புதற்குரியவர்கள் இல்லைன்னு அவர்கள் தான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நான் அறிஞ்சு தமிழக முதலமைச்சர் ஒரு நம்பர் சொன்னார், துணை முதலமைச்சர் ஒரு நம்பர் சொன்னார், உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு கே நேரு ஒரு நம்பர் சொன்னார், மாநகராட்சியிலேருந்து ஒரு நம்பர் சொன்னாங்க போன முறை. ஆளுக்கு ஒரு நம்பர் சொல்லும் போதே அது ஏற்கத்தக்கதா இல்லைன்னு அது அவங்க தான் சாட்சி. எல்லாரும் ஒன்று தானே சொல்லணும். தமிழ்நாட்டில் எவ்வளோ மாநகராட்சி இருக்குது, தமிழ்நாட்டில் எத்தனை டிஜிபி இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் எத்தனை அமைச்சர் பெருமாள், இதெல்லாமே சிங்கிள் டேட்டா தானே. உங்களுக்கு 10 அமைச்சர், எனக்கு 12 அமைச்சர் இருக்க மாட்டாங்கல்ல. அப்போ இது எப்படி ஒன்று டேட்டா வந்து எப்படி ஆளுக்கு 10 சொல்ல முடியும்? அப்போ இவ்வளோ % நிறைவேற்றுறவங்கள முரண் இருக்கிறதுலேருந்தே அவர்கள் உண்மையை சொல்கிறாங்களே கேள்வி வரும். 1740 கோடி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அரசு தரப்பில் சொல்கிறாங்க. சிஎம் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. இப்போது இவ்வளோ தூரம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 6000 கேம்ப்ஸு, ரிலீஃப் கேம்ப்ஸு, அப்புறம் வந்து ஹெல்ப்லைன் நம்பர்ஸு, 28 பேரிடர் மேலாண்மை குழு இருந்ததுன்னு திரு KKS சார் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க. இப்போ இவ்வளோ விஷயம் இவங்க பண்ணியிருக்காங்கன்னா கிரவுண்டில் அது கரெக்டாக போய் சேர்ந்ததா? மக்களுக்கு இவங்க எடுத்த அந்த முன்னெடுப்புக்கான பலன் கிடைச்சதா? நிவாரண முகாம்கள், பேரிடர் மீட்பு குழு, இதெல்லாம் வந்து மழைக்கு வெள்ளத்துக்கு பாதிப்புக்கு பிறகு இது ஒரு பார்ட். அது நமக்கு வந்து ஒரு பெரிய குறை நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. நிவாரண முகாம்களில் சாப்பாடு இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, ஆட்கள் சரியாக ஏற்பாடு பண்ணல, பேரிடர் மீட்பு குழு சரியான டயத்துக்கு போல், ஆட்கள் தவிச்சிட்டாங்க, தண்ணிக்குள்ளே மூழ்கி இறந்துட்டாங்க, அந்த மாதிரிலாம் செய்தி கேள்விப்படல. ஸோ போஸ்ட் ஃப்ளட், போஸ்ட் ரெயின், அதில் வந்து தமிழக அரசு ஒழுங்காக செயல்பட்டுருச்சு அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். எனக்கு வந்து அதில் ஒன்றும் கிரீவன்சஸ் இல்லை. பிஃபோர் ரெயின் என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் சொன்ன போல் 1400 கோடி ரூபா நாங்கள் செலவழிச்சிருக்கோம் அப்படின்னா எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கூவத்தை தூர்வாடுறதுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து எப்பயாவது உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணி பொழுது போகல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் குறிப்புகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும், அது திமுக ஆட்சியும் இல்லை அதிமுக ஆட்சியில் ஆண்டுதோறும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூவத்தை சீரமைக்கிறதுக்கு தூர்வாடுறதுக்குன்னு ஆண்டுதோறும் கோடிகளை ஒதுக்கிட்டு இருப்பாங்க. சென்னை மாநகராட்சியும் அப்பப்போ ஒதுக்கும். அதுக்கு அந்த சரியான வார்த்தையை வச்சுருக்காங்க பாருங்கள், ஒதுக்கும், அப்பப்போ ஒதுக்கும், அவ்வளோதான். அது அப்போ எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் கிடையாது. அப்போ 1400 கோடி ரூபா செலவழிச்சோம். நம்ம வந்து நல்லா கேள்விப்பட்டிருக்கோம். போன மழைக்கே 80% மழை வெள்ளத்துக்கான பணிகள் வந்து, அதாவது நம்ம வந்து அதோடைய வடிகால் பணிகள் வந்து நிறைவேற்றப்பட்டுருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. 80% ஆளுக்கு ஒரு நம்பர் சொன்னாங்க. த ஹையஸ்ட் நம்பர் இஸ் 80. போன வருஷமே 80% பணிகள் முடிவடைஞ்சிருந்தா இன்னைக்கு வந்து 1 இயரில் 20% ரெஸ்ட் முடிஞ்சு 100% முடிஞ்சிருக்கும். முடிஞ்சதா அப்படிங்கிற கேள்வி. இன்னைக்கு வரைக்கும் எந்த பணியும் முடியல. அப்போ போன வருஷம் சொன்னது பொய்யா அப்படிங்கிறது. அப்போ ஒரு வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கிற அடுத்த கேள்வி. டிசம்பரில் மழை வருங்கிறது இன்னைக்கு வெடித்த மழையா? என்னங்க டிசம்பர் திடீர்னு மழை வந்துருச்சுன்னு யாராவது சொல்லணும். இந்த டிசம்பரில் மழை வருதுங்க. நம்ம வந்து 2014 நம்ம பார்த்துருக்கோம் பெருமழை. 2015 பெருமழை வந்தது. அப்போ இருந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்குது. அப்போ 2015 நம்ம பேசியிருக்க 2025 வரைக்கும். அப்போ என்ன சார், நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு நாடு உங்களுக்கு தெரியும், அங்கே ஆம்ஸ்டர்டாம் அப்படின்னு ஒரு அங்கே தலைநகர். அங்கே வந்து கடல் மட்டத்துக்கு கீழே தரைமட்டம். யோசிச்சு பாருங்கள், கடல் மட்டத்துக்கு கீழே தரைமட்டம். சாதாரண ஒரு அலை வந்தால் ஊருக்குள்ளே வந்து ஒரு அலை வந்தா அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, கடல் நீரை உள்ளே வந்து எப்படி நம்ம வடிகாட்டம் சொல்லி மாநகரம் முழுக்க கடல் நீருக்கு ஒரு வடிகால் வச்சுருக்குறாங்க. ஸோ தண்ணி உள்ளே வரும், அது வந்து வாய்க்கால் வழியாக போய் போயிடும். அதுக்குள்ளே வந்து இவங்க வந்து தண்ணி இருக்க போட் வச்சுட்டு அவங்க போகிறாங்க. போட்டில் மக்கள் குடியிருக்கிறாங்க, போட்டில் போகிற குடியிருக்காங்க. இவ்வளவு ஏற்பாடு செஞ்சிருக்கு. என்ன இது இயற்கை. அப்போ வந்து உள்ள தரைமட்டத்துக்கு மேலே கடல் மட்டமே இருக்குன்னா என்ன செய்யணும் வச்சுருக்கு. அவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அங்கே தீர்வு இருக்குது. ஆண்டுக்கு ஒரு முறை பெருவெள்ளம் இந்த பக்கம் சென்னையில் வருது. அது எப்போ வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இதற்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் 4-5 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்னமும் இவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த கோடிகள் எங்கேங்கிற கேள்வி. KKS சார் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, IMDயோட அந்த கணிப்பும் சுயாதீன வெதர் ரிப்போர்ட் சொல்லக்கூடிய உங்களுடைய கணிப்பும் இந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள ஏன் பார்க்குறீங்க? அரசாங்கம் ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, தமிழ்நாட்டில் 800 பேருக்கு நாங்கள் நலத்திட்டங்களை கொடுத்துருக்குறோம்னு. நான் வந்து எடுத்துகிட்டு 800 பேர் கொடுக்கலங்க, 30 பேருக்கு தான் கொடுத்துருக்குறாங்கன்னு நான் சொல்கிறேன். யார் சொல்கிறத நம்பணும்? அரசாங்கம் சொல்கிறத நம்பணுமா, தேர்ட் பர்சன் சொல்கிறத நம்பணுமா? இவர்கள் இந்த சுயமாக நாங்களே வந்து ஒரு வானிலை ஆர்வலர்கள், இவங்கெல்லாம் யார்? IMD வந்து வானிலை ஆய்வாளர்கள். இது சோகால்ட் XYZ இவங்கெல்லாம் வந்து மீட்டிங்லாம் கூட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆத்தென்டிகேஷன் இருக்குது? நீங்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும் அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறவங்க மட்டும் தான் கூப்பிடுன்றீங்க.
தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்றவங்க மட்டும் தான் கூப்பிடுன்னு சொல்றீங்க. இப்படி நீங்க புரோட்டோகால் பார்க்குறவங்க இந்த மழை வெள்ளத்துக்கு மட்டும் நீங்க யார் யாரை கூட்டு உட்கார வச்சிருக்கீங்க? முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் கூட்டு பேசுறதா? நான் ஒரு வானிலை ஆர்வலர், நான் சொல்றேன் நல்ல மழை வரும்னு, ஜோசியர் சொல்றாரு நல்ல மழை வரும்னு, பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு நல்ல மழை வரும்னு, எங்களுடைய வேதிக்கு ராமச்சந்திரன் இருக்கிறாரு அவர் வந்து சொல்றாரு மழை எப்போ வரும்னு, அவரெல்லாம் கூட்டு என்னைக்கா பேசியிருக்கீங்களா? அப்ப மத்திய அரசுடைய அறிவியல் பூர்வமாக படித்து வந்தவர்கள், சயின்டிஃபிக்கா அணுகி பார்க்குறவங்க, அவர்கள் சொல்வதை கேட்காமல் நான் ஒரு இன்ட்ரெஸ்டட் பர்சன் அப்படி சொன்னா ஏற்றுவீங்களா? அவங்களுக்கு ஒரு லெஜிட்டிமசி கொடுப்பீங்களா? அதில் ஒரு முரண் வேறு சொல்வீங்களா? அமைச்சர் பெருமனார் சொல்றது நான் சொல்றது ஒன்றாயிருமா? யார் சொல்றதை நாடு ஏற்கணும்? அவர் சொல்லட்டும். அமைச்சர் சொல்றார் நடந்துருச்சுன்னு, ரங்கராஜ் பாண்டே சொல்றார் அதெல்லாம் நடக்கலங்கன்னு. ரங்கராஜ் பாண்டே சொன்னார், அமைச்சர் சொன்னார் அப்படின்னு அரசாங்கம் வந்து முதலமைச்சர் வந்து ரங்கராஜ் பாண்டே சொன்னதான் சரி முடிவு எடுக்குமா? அப்ப எதுக்கு அமைச்சர் இருக்காரு? அப்ப எதுக்கு ஐஎம்டி இருக்குது? ஐஎம்டி ஏற்க மாட்டோம்னு சொல்லிருங்க. உலகம் தழுவிய சயின்ஸ் டேட்டா அது. பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் பகிர்தல் இருக்குது. போர் வந்தால் கூட இந்த பணிகளில் வந்து எந்த தொகை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட். இவங்க என்ன காமெடி பண்றாங்க? யார் யாரே கூட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. டெய்லி டிவியில் பார்த்தா 2 பேர் பேசிட்டு இருக்காரு. நான் தான் வானிலை ஆர்வலர், நான் தான் வானிலை ஆர்வலர். அவர் சொல்றாரு இன்னைக்கு வரும், இவர் சொல்றாரு வராது. இன்னும் எல்லாத்தையும் சரியா கணிச்சிருவாங்களா? நான் கேட்டேன், போன வருஷமே 80% முடிச்சீங்களே, இந்த வருஷம் ஏன் பண்ணல? அப்ப நீங்க சொன்னது பொய்யா இல்லையா? நீங்க தான் சொன்னீங்க. நீங்க வானிலை யாதோ கான்ட்ரடிக்ஷன் இருந்துச்சு, இதை நீங்க தானே சொன்னீங்க. நீங்க செஞ்சீங்களா? நீங்க சொன்னதை நீங்க செய்யல. சொன்னதைத்தான் செய்வோம், செய்வதான் சொல்லுவோம் சொன்னீங்களே, நீங்க சொன்னது செஞ்சீங்களா? இது ரொம்ப ஆபத்தான போக்கு. தனியார் வானிலை ஆர்வலர்கள் என்கிற பெயரில் சிலரை திட்டமிட்டு ஊக்குவிக்கிறார்கள். இது மத்திய அரசுடைய, இந்திய அரசுடைய உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு அறிவியல் பூர்வமான நடைமுறையை புறக்கணிக்கிற முயற்சி. அதன் மூலமாக இந்த டிசாஸ்டர்ஸ் தொடரும். அது இயற்கையுடைய பேரிடர் அல்ல, மனிதர்களுடைய பெரும் தவறினால் தொடரக்கூடியதாக இருக்கும். அது கணிக்க முடியல, சம்டைம்ஸ் தப்பிடுச்சு அப்படின்னாலும் கூட நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ தூரம் செலவழித்து நம்ம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்கோம், இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம எதிர்பார்க்க முடியாத பேரிடர்கள் வந்தாலும் அது சமாளிக்க அளவுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுமா இல்லையா? அண்ட் இப்படி பிரச்சனை வந்ததுன்னா ஒரு பிளான் ஏ மட்டும் இல்லாமல் ஒரு பிசி எல்லாமே இருக்கணுமே. எதிர்பார்க்க முடியாத விஷயம் வந்தாலும் நடக்கணும், அதில் வந்து குழப்பம் இல்லை. எதிர்பார்க்க முடியாத மழையான அவங்க சொல்லட்டும். நூற்றாண்டு காணாத மழைன்னு சொல்லுவாங்களே, சொல்லட்டும். அண்ணன் கே சார் சொல்லட்டும், கடந்த 100 வருஷத்துல இந்த மழை இல்லைன்னு சொல்லட்டும். டிசம்பரில் முதல் முறையாக மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லட்டும். நாங்கள் முன் தயாரிப்போட இல்லைன்னு சொல்லட்டும். எப்படி நீங்கள் முகாம்கள் அமைச்சிங்க? எப்படி நீங்கள் பேரிடர் குழுவை கூட்டிங்க? எப்படி நீங்கள் கடலூருக்கு அனுப்புனீங்க? எப்படி தென்காசிக்கு அனுப்புனீங்க? எப்படி திருநெல்வேலிக்கு அனுப்புனீங்க? எப்படி சென்னைக்கு அனுப்புனீங்க? எப்படி திருவள்ளூருக்கு அனுப்புனீங்க? அங்கெல்லாம் தெரியாமல் அனுப்பிட்டீங்களா? இல்லாட்டி நீங்கள் சோழி உருட்டி பார்த்தீங்களா? சொல்ல போய் தானே நீங்கள் போனீங்க. அப்போ பின் தயாரிப்பு சரியாக பண்ணியிருக்கீங்க, முன் தயாரிப்பு ஏன் பண்ணல? அப்போ மழைநீர் வடிகாலுக்கான விஷயம் என்ன, வெள்ள நீர் வடிகாலுக்கான விஷயம் என்ன, அதை செஞ்சீங்களாங்கிறதான் கேள்வி. நான் உங்களுக்கு ஏற்கனவே நானே சொல்லிட்டு நீங்கள் கேட்காம, மழைக்கு வெள்ளத்துக்கு பிறகான பணிகளை நான் தொய்வு பார்க்கல, அதற்கு முந்தைய பணிகள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். அதுதான் இங்கே கேள்வி. நீங்கள் தண்ணி வடி வியாசர்பாடியில் 4 நாள் வந்து அந்த சபை மூங்கிருக்கு. அந்த வியாசர்பாடி சபை அந்த தாண்டி போகிற மக்கள் பாவிகளா? எவ்வளோ வருஷத்துக்கு அவங்க வந்து பாடுபடணும்? எவ்வளோ வருஷத்துக்கு? ஏன் போக முடியல? அப்போ ஏன் தேங்கி இருக்குது? முகத்துவாரத்தில் தண்ணி எப்படி போகணும் தெரியாதா? நூற்றாண்டு காணாத மழைன்னு சொல்லட்டு இவங்க, இல்லை நம்ம 2015 மாதிரி மேக வெடிப்புன்னு சொல்லட்டு இவங்க. சும்மா வானிலை ஆய்வு மையம் முரண்பட்டுருச்சு, தனியார் இது ஒன்று சம்பந்தம் இல்லாத மேட்ரு. முன் தயாரிப்பு எங்கே இருந்தது இல்லை என்பதை அவர்கள் மனசாட்சி சொல். 80% முடிச்சிடும் போன வருஷம் சொன்னாங்களே, இன்னும் 8 நீங்கள் கண் திறந்து பாருங்க. சாலைகள் எவ்வளோ ஆபத்தான நிலைமை இருக்கு பாருங்க. ஒரு தனியார் டிவியில் போட்டாங்க, ஆச்சரியமா, நிலவை மிஞ்சும் பள்ளங்கள், 3ல் கூட இவ்வளோ பெரிய பள்ளங்கள் கிடையாது. வண்டிகள் போகிற நீங்கள் கண் கூட நீங்கள் வாசல் இறங்கி போங்க, அவ்வளோதானே. நீங்கள் காரில் போய் பாருங்க, உங்களுக்கு தெரியுமே. குதிரையில் போகிற மாதிரி இருக்கும், காரில் போடுற மாதிரி இருக்காது, ஹார்ஸ் ரைடிங் மாதிரி இருக்கும். யார் போட்ட சாலைகள்? அவங்க மனசாட்சி பொதுவாக சொல்லட்டும், இது வந்து வரலாறு காணாத மழை, மேக வெடிப்பு ஏற்பட்டுச்சு சொல்லட்டும். இல்லை, இது வந்து எதிர்பார்க்கப்பட்ட மழை, முன்னே தெரிந்த மழை. இவர்களுடைய முன் தயாரிப்பு சரியில்லை, அதற்கு வந்து ஏதாவது குத்தம் சொல்லுவாங்க. ஒருவேளை இவங்க கிளைம் பண்ணக்கூடிய விஷயம் உண்மையாக இருக்குங்கிற பட்சத்தில் இப்போ இந்த பிரச்சனை, இந்த மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இஷ்யூ அப்படிங்கிறது அதிகாரிகளால், அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் மாதிரியா, அல்லது அவங்களால? அதிகாரிகளுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் என்ன வித்தியாசம் நான் கேட்குறேன். அது எப்படி நீங்கள் பிரிப்பீங்க? இது பழி போடுற முயற்சி இல்லையான்னு கேட்குறேன். அமைச்சர்கள் சொல்கிறது அதிகாரிகள் கேட்கலையா? முதலமைச்சர் போய் பார்த்தாரு, துணை முதலமைச்சர் போய் உட்கார்ந்துருந்தாரு, கே சார் ராமச்சந்திரன் விடிய உட்கார்ந்துருந்தாரு. அப்போ இவர்கள் சொன்னதை கேட்கலையா? சொல்லட்டும். சென்னை பெருமாநகராட்சியுடைய கமிஷனர் என் பேச்சு கேட்கல, பேரிடர் மேலாண்மை மீட்பு குழுவுடைய தலைவர்களுடைய பேச்சை கேட்கல, வருவாய்த்துறை செயலர் என் பேச்சை சொல்லட்டும். அப்படி பேசுனதை சொன்னதை கேட்காத அதிகாரிகள் தான் வச்சு நீங்கள் ஆட்சி நடத்துறீங்களா? எப்படி நீங்கள் அதிகாரி மேலே பழி போடுவீங்க? நீங்கள் அமைச்சர்கள் சொல்வதை செய்வதற்கு தான் அதிகாரிகள் இருக்கிறாங்க, எந்த அதிகாரி செய்யலை? இது பழி போடும் முயற்சி. அப்படி ஒன்று நடக்கவே வாய்ப்பே இல்லை. அமைச்சர்கள் சொல்வதை அப்படியே கேட்கிறார், மாற்று கருத்தை இல்லாமல். இது எப்படி நீங்கள் அதிகாரிகள் அரசாங்கத்தை பிரித்து பார்ப்பீங்க? அரசாங்கம் என்பதே அமைச்சர்களும் அதிகாரிகளும் சேர்ந்தது. இது ரெண்டும் வந்து ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் ரெண்டும் சேர்ந்தா தான் நாணயமே.
இப்படி ஒன் சைடு இருக்க முடியும்? அரசியல்வாதிகள் தனி அரசாங்கமா, ராஜாங்கமா? அதிகாரிகள் தனியாக நடத்த முடியுமா? அரசாங்கம் நிதி ஒதுக்கி அதிகாரிகள் ஊழல் பண்ணுறாங்களா? நீங்கள் சொன்னது தான் அவங்க செய்கிறாங்க, நீங்கள் சொல்லலாம் அவங்க செய்யலை. டிபிஎஸ் அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் இருந்த காலகட்டத்தில் வேர்ல்டு பேங்க்லேருந்து ஃபண்ட் எடுத்து வந்தோம், நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தோம், அதெல்லாம் இந்த ஆட்சி காலத்தில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, நிறைய இதை கெடுப்பில் போட்டுட்டாங்க. பட் இதை வந்து அவங்க கண்டினியூ பண்ணியிருந்துருக்கலாம்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அரசாங்கம் சைட்லேருந்து அவங்க சிங்கார சென்னை 2.0, அப்புறம் வட சென்னை வளர்ச்சி திட்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கொசஸ்தலையாறு, இந்த மாதிரி அவங்களும் நிறைய முன்னெடுப்புகள், நிறைய பேங்க்ஸ்லேருந்து ஃபண்ட்லாம் எடுத்து நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்கோம், நாங்கள் எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள் சரி. ஆனால் மக்களுக்காக அவர்கள் என்ன போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க நான் கேட்பேன். மக்கள் அவதிப்படுகிறாருன்னு அவர் நம்புறாருல, அவர் ஏற்கிறார்ல. நாங்கள் முன்னெடுத்த திட்டங்களை தமிழக அரசு தொடரலை, திமுக அரசு மாற்றிருச்சு, நிறுத்திருச்சு, நாங்கள் வந்து ஃபண்ட் வாங்கணும், நீங்கள் வாங்கலை, சரியாக செயல்படணும்னு சொல்கிறார்ல, அறிக்கை விட்டால் போதுமா? இதுதான் மக்களோடு மக்களாக அவர் நிற்பதா? எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய வேலை இதுதானா? திமுக எதிர்க்கட்சியாக இருந்தால் இப்படி தான் உட்கார்ந்துருக்குமா? ட்வீட் போட்டு உட்கார்ந்துருக்குமா? அப்போ ஒரு எதிர்க்கட்சிகள் செய்ய வேண்டிய கடமை என்ன? மக்களுக்காக நிற்கிறது. இந்த கிரைசிஸில் நிற்கலன்னு எப்போ நிற்பீங்க? ஒரு 3 மாதம் தேர்தல் வரும்போது கூட நிற்க மாட்டீங்களா? அப்போ மக்களுக்காக அவர் போட்ட டேட்டா சரி, ஏற்கிறேன், மறுக்கலை, அது போதுமா? புள்ளி விவரத்தை எடுத்துக்கிட்டு அனலிட்டிக்கல் ஹீரோவா நம்ம வந்து நம்ம ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இல்லையா? அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்? நேரம் நிற்க வேண்டாமா? அதிமுக தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் நிற்க வேண்டியதில்லை. இங்கே திருவள்ளூர்லேருந்து, காஞ்சிபுரத்துலேருந்து, சென்னையிலேருந்து 100 தலைவர்கள் இருக்கிறாங்களா, முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், அவங்க நிற்கலாம்ல? மக்களுக்காக நின்றாங்களா? ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சா? செகண்ட் பார்ட், சிங்கார சென்னை வளர்ச்சி, வட சென்னை வளர்ச்சி திட்டம் எல்லாமே செஞ்சிருக்கோம், வாங்கியிருக்கோம், காசு கொடுத்துருக்கோம். நடைமுறையில் இருக்கான்னு மக்கள்கிட்ட கேளுங்க. 87 டேஞ்சர் ஜோன், ஃப்ளட் ப்ரோன் ஜோன், அது வந்து இப்போ 87 கிடையாது, 85 அதுலேருந்து வெளில வந்துருச்சு. 2 தான் மிச்சம். பெருங்குடி ஏரியாவும் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ஏரியா மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. அதான் அவங்க வந்து சொல்லட்டும். நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பைட்டு கேளுங்க. ரங்கராஜ் பாண்டேட்ட 1.5 மணி நேரம் பேட்டி கேட்க வேண்டியதில்லை. சாதாரண சாமானிய மக்கள்கிட்ட கேளுங்க, இந்த ஃப்ளட்டை தமிழக அரசு எப்படி எதிர்கொண்டது, நீங்கள் ஃப்ளட் நேரத்தில் எப்படி வெளியே போனீங்க. 2 விஷயம். யார்கிட்டையுமே பேச வேண்டாம், நீங்கள் ரோட்டில் கேமரா எடுத்துகிட்டு போங்க, உங்களுடைய கேமரா ரோட்டில் போட்டோம், யார்ட்டையும் கேட்க வேண்டாம், என்ன தீர்த்து கண்ணில் பாருங்கள். 2வது, சாதாரண ரேண்டமாக மக்கள்கிட்ட கேளுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லணும், வட சென்னையும் திருவள்ளூரும் காஞ்சிபுரம் மாவட்டம் எப்படி பாதிக்கப்பட்டது நீ பாருங்க. நீங்கள் 2 பாயிண்ட். 1, ரோட்டில் கேமரா வைங்க, கண்ணுடா தெரிஞ்சிடும். நீங்கள் ரேண்டமாக வைங்க, நீங்கள் மவுண்ட் ரோடில் வைங்கன்ற, சைதாப்பேட்டில் வைங்க, டீனரில் வைங்க, அண்ணாநகர் மெயின் ஊரில் பூரா நான் வைங்கன்ற. நான் வந்து எங்கேயோ நான் ஒளிஞ்சு போய் வைக்க சொல்கிறேன். மெயினில் நீங்கள் வைங்க, எங்கேயாவது கேமரா வச்சு பாருங்க, ரோடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படி போகும் சொல்லணும். இல்லை வேண்டாம், பொதுமக்கள் ரேண்டமாக 10 பேர்கிட்ட கேளுங்க, 8 பேர் உங்களுக்கு மக்களுடைய கருத்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் பாருங்க. அப்போ மக்கள் கண்கூடா பார்க்கிறார்கள், நீங்கள் கண்கூடா பாருங்க. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து டேஞ்சர் ஜோனை மாற்றிட்டோம், 27 ஆச்சு, 37 ஆச்சு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்னு டிஜிபி சொல்வார், அதற்கு ஒரு புள்ளி வரும் சொல்வார். என்னுடைய கவலை எல்லாம் கோயம்புத்தூரில் ஏர்போர்ட் பக்கத்தில் அந்த குழந்தைக்கு வந்து பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. எப்படி இது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிற அடையாளமா? நான் கேட்குறேன். தான் அது ஐசோலேட்டட் இன்சிடென்ட், ஒரு இன்சிடென்ட், அது அவர்களுக்கு இருக்கலாம். நமக்கு ஒவ்வொரு குழந்தையும் முக்கியமான குழந்தை, அவ்வளோதான். தே ஆர் டாக்கிங் நம்பர்ஸ், ஐ எம் டாக்கிங் வெரி ப்ராக்டிகலி. 2015 அந்த மிகப்பெரிய வெள்ளத்துக்கு அப்புறமாக நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து நிறைய ரியல் டைம் டேட்டா எடுக்கிறதுக்கான நிறைய ஸ்டேஷன்ஸ் பண்ணதும், கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான அந்த சென்சார்ஸ் எல்லாம் டெப்ளாய் பண்ணது, அது சென்னை மட்டும் இல்லை தமிழகம் முழுக்க அது பண்ணது, இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ இவ்வளோ இருந்தும் நம்மளால் இதை சரியாக கணிக்க முடியலையா? மழையை வெள்ளத்தை கணிக்கிறதுக்கெல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்திட்ட தான் கருவிகள் இருக்கு. மாநில அரசு நான் பண்றேன்னா காசை கரியாக்குற வேலை. மெட்ரோபாலிட்டன் சிட்டிலேயே ஸ்டேட் ஆஃப் தி டோன்ட் ரீஇன்வென்ட் த வீல்னு ரொம்ப சாதாரண பழமொழி சொல்லுவாங்க. நான் சக்கரத்தை கண்டுபிடித்தேன்னு, சக்கரம் ஏற்கனவே இருக்குது, அதுக்கு நீங்கள் மல்லு கட்டிட்டு இருக்க வேண்டியதில்லை. மத்திய அரசு 1000 கோடிகளை செலவழித்து எல்லா வசதியும் வச்சுட்டு, இன்னும் சொல்ல போனால் தென்மண்டல ஐஎம்டிக்கான தலைமையகமே சென்னையில் தான் இருக்குது. ஒட்டுமொத்த சவுத் ஸ்டேட்ஸுக்கே ஹெட் ஆஃபீஸ் இங்கே இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்பு இங்கே இருக்கும்போது அதை நான் பயன்படுத்தாமல் வச்சுட்டு, இவங்க எங்கே வச்சிருக்காங்க? மீனம்பாக்கத்தில் வச்சிருக்காங்க, சைதாப்பேட்டில் வச்சிருக்காங்க, சோழிங்கல் வச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் தான் வச்சிருக்காங்க. இவங்க ஒன்று டெல்லியில் வச்சுட்டு இங்கே ஒன்று பார்க்கலையே. ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் இருக்குது, கருவிகள் தமிழ்நாட்டில் இருக்குது, மத்திய அரசு முழுமையாக 100% ஃபண்ட் பண்ணியிருக்குது. அப்புறம் நான் பண்ணுறேன், சரி பண்ணுங்க, சூப்பர் பண்ணுங்க, பண்ண கரெக்டாக கணிச்சிங்களா? அப்புறம் ஏன் சொல்கிறீங்க வானிலை ஆய்வு மையத்துக்கு இதுக்கு முரண் இருக்குன்னு? வானிலை ஆய்வு மையத்தை புறஞ்சு உங்களுடைய ஆய்வு மையங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் தனியாக கருவிகள் போடுவீங்களே, போட வேண்டியதானே? அப்போ அதுவும் இப்போ ஃபெயிலியரா? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ அவர்கள் நாங்கள் தனியாக வச்சுருக்கிறோம் அப்படின்னா அதையும் அந்த கருவி எங்கே? அது ஃபெயிலியர் ஆச்சா? அது ஓட்டையா? ஐஎம்டி சொன்னதுக்கும் தனியார் ஆர்வலருக்கும் முரண்பாடு இருக்குது. அப்போ நீங்கள் வச்சிருந்த கருவிகள் ரியல் டைமில் கண்காணிக்கிறேன்னு கிளம்புறதுலாம் வந்து தேவையில்லாத வேலை. நமக்கு வந்து ஏற்கனவே கண்காணித்து கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குது. இதற்கு முந்தைய அரசாங்கங்கள்லாம் வானிலை ஆய்வு மைய இயக்குநர்கிட்ட நம்ப மாட்டீங்க. திரு ரமணன் அவர்களுக்கு முன்னாடி வானிலை ஆய்வு இயக்குனர் இருந்தபோது சொன்ன தகவல் இது. ஆந்திராவில் பெருவெள்ளம் வரும்னு சொல்லி சொன்னபோது, ஆந்திராவில் மட்டுமே பாதிக்கும் சொன்னபோது, தமிழ்நாடு அரசிட்ட சொல்லி, மத்திய அரசிட்ட சொல்லி, திரு ரமணன் அவர்களை நேரடியாக கிளம்பி ஹைதராபாத் வர சொல்லிட்டார். ஹைதராபாத்தில் செக்ரட்டரியேட்டில் சிஎம் இவரும் ஒன்றா உட்காந்துருக்குறாங்க.
அப்படி அக்கறையோடு உட்கார்ந்து அவங்களுடைய கணக்கு எடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய தகவல்களை அவர்கள் கேட்டு பெறுகிறார்கள். நீங்க மத்திய அரசுங்கிற ஒரு காரணத்துக்காக புறக்கணிக்க, நட்டம் யாருக்கு? மக்களுக்கு, தமிழர்களுக்கு. இப்போ ஒரு பக்கம் பார்த்தா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனநிலை என்ன அப்படின்னா, ஒருவேளை மரம் வந்து பிரச்சனையாக இருக்குது, அது வந்து வெட்டணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபோன் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க வெட்டி போட்டாங்க அப்படின்னாக்கா அதை கிளியர் பண்ணுறதுக்கு வேற ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபோன் பண்ண வேண்டியிருக்கு. இப்படி ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ண வேண்டியிருக்குங்கிறது ஒரு மக்களுடைய மனநிலைமை. ஆனால் அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்குள்ளே இங்கே அது போய் அந்த ஓட்டை அடைச்சிருது, தண்ணி போக மாட்டேங்குது, எல்லா சிக்கலும் நடந்துருது. ஸோ இதே தான் நடக்குது. ஆக்சுவலி அந்த சிவேஜ் டிபார்ட்மெண்ட்டு, வாட்டர் போர்டுங்கிறது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது, அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஜிசிசி எடுத்து பண்ணுறாங்க. இப்படி 2 டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக செயல்படுறதுனால வரக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூவா? நான் அதில் முரண் பார்க்கல. நீங்கள் சொன்ன விதிமுறைகள்லாம் இருக்குது, அது மழையோட தொடர்புடையது இல்லை. இன்றைக்கி நீங்கள் சென்னையில் ஒரு மரம் வெட்டணும்னா அது வந்து ஈஸி இல்லை, அது வந்து இயல்பான நேரத்தில். இது மாதிரி வெள்ள நேரத்தில் காவல்துறை அதிகாரி நீக்கிட்டு போயிடுறாங்க. அவர்களுடைய வேலையும் இல்லை, அவர்களுடைய கடமையும் இல்லை, அவர்கள் யாரும் கேள்வி கேட்க போதும் இல்லை. ஆனால் டிராஃபிக்கில் நிற்கக்கூடிய ஒரு ஏட்டையா ஒரு மரம் விழுந்துருச்சுங்கிற பாதிக்க பார்த்து அவர் வந்து ஆட்களை கூட்டு சர்த்து பண்ணிடுறார். யாரும் கேள்வி கேட்பதில்லை, இந்த நடவடிக்கை எடுப்பதில்லை அவர்கள் மீது. அதனால் அந்த ஒத்துழைப்பு முழுமையாக இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், போஸ்ட் ரெயின் போஸ்ட் ஃப்ளட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நான் குற்றம் சொல்ல மாட்டேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கார்பரேஷனும் இணைஞ்சு சிறப்பாக செயல்படுறாங்க. அவங்களால் என்ன முடியுமோ செய்கிறாங்க. என்னுடைய கவலை எல்லாம் ஃப்ளட்டு வருவதற்கு என்ன காரணம்? தண்ணிக்கு போக்கிடம் இல்லை, தண்ணிக்கு தேக்கு வைக்கிற இடம் இல்லை. அதை நீங்கள் செய்கிறீங்களான்னு நான் கேட்குறேன். நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் வடிகால் பணிகள்லாம் பண்ணிட்டு இன்னமும் முடிஞ்சிருக்குதான்னு கேட்குறேன். நீங்கள் தமிழ்நாடு நீங்கள் வெளியில் போங்க, ஒரு சாலை எப்படி அமைக்கணுங்கிறது இருக்கான்னு கேட்குறேன். எவ்வளோ சாலைகள் குண்டும் குழியுமா இருக்குன்ற மெயின் சாலைகள். நான் வந்து எங்கேயோ சந்தில் பொந்தில் கூட ஒன்றும் சொல்கிறேன், ஏதோ புது குடியிருப்புங்க இப்போ தான் வந்திருக்காங்க. மெயின் ரோடு எல்லாமே எப்படி பாழாகி கிடக்குன்னு பாருங்க. அப்போ நீங்கள் என்ன அளவில் நீங்கள் ரோடு போட்டிருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். என்ன முன் தயாரிப்பு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறேன். முன் தயாரிப்புகளை நான் 100% குறை காண்கிறேன். பின்னாடி உள்ள விஷயங்களை பெருமளவு குறை சொல்வதற்கு இல்லை. ஏரியா வாரியாக இந்த தொகுதிக்கு இவ்வளோ நிதி ஒதுக்குறாங்க, இப்போது அந்தந்த ஏரியாவுக்கு இவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத டிரான்ஸ்பரண்ட்டாக அதுக்குன்னு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதில் போட முடியுமா? இப்போ இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இவ்வளோ விஷயத்துக்கு அப்படிங்கிறது சாத்தியம் தானே? அப்படி இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வராதுல, எங்கே போச்சு இந்த காசு அப்படின்னு மக்கள் கேட்குறாங்கல்ல, அதுக்கான ஒரு சொல்யூஷன் இருக்கும்ல. நம்ம தொகுதி வாரியாக, சட்டமன்றம் வாரியாக, வார்டு வாரியாக காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த பணி நடக்கிற இடத்துலேயே போர்டு இருக்கணும்னு சட்டம் சொல்லுது. அது விதிமுறை அப்படி தான் இருக்குது, அதை பண்ணுறாங்க. நம்ம வந்து இங்கே ஒரு மேம்பால பணி நடக்குது, இங்கே வந்து ஒரு பாதாள சாக்கடை பணி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அது பணி வந்து தொடங்குற இடத்துலையும் முடிகிற இடத்துலையும் 2 போர்டு வைக்கணும். ஒப்பந்ததாரர் யார், ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு, எந்த காலகட்டத்துக்கானது, எந்த துறை நடத்துது, இதெல்லாம் வந்து அங்கே போர்டு இருக்கணும். இது வந்து சட்டம், அது இருக்குது. ஆனால் இங்கே வந்து நீங்கள் அப்படி போட்டு காட்டுங்கிற அவசியம் இல்லை. சட்டமன்றத்திலேயே பட்ஜெட்லேயே மாநகராட்சிக்கும் ஒவ்வொரு துறைக்கும் வந்து கொடுக்குறாங்க. அந்த நிதி எங்கே போகுது தான் கேட்குறேன். அந்த நிதி எவ்வளோ ஒதுக்குங்கிறது டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, நமக்கு அதில் குழப்பம் இல்லை. ஸோ கடந்த முறை சென்னை மாநகராட்சியுடைய வெள்ளத்தடுப்பு பணிகளுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு ரகசியமான ஒரு கேள்வி இல்லை. அந்த கேள்விக்கான பதில் கடந்த சட்டமன்றத்தில் குறிப்பாக நீங்கள் பார்த்தா அது உள்ளாட்சித்துறை ஒதுக்கீட்டில் ரொம்ப தெளிவாக வந்துடும். சென்னை மாநகராட்சியுடைய பட்ஜெட்டில் பார்த்தா அது ரொம்ப தெளிவாக வந்துடும். இது இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஆனால் அந்த நிதி எங்கே போகுதுங்கிறது தான் கேள்வி. நிதி எங்கே போகுதுங்கிறது தெரியல, நிதி எங்கே போகுதுதான் கேள்வி. நமக்கு என்னென்ன நிதி எவ்வளோ ஒதுக்கப்படுகிறது தெரியும், அந்த நிதி செலவழிக்கப்பட்டதா அதற்கு ப்ரூஃப். அது பண்ண முடியாது, டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ண முடியாதுக்கான வாய்ப்பு இருக்குதானே? தேவையில்லை. நான் சொல்கிறேன், ஏற்கனவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குதுன்னு எவ்வளோ அலாட்டட் செலவழிச்சது அது வேற ஒரு ரைடு நடந்தால் தான் தெரியும். சிஏ ரிப்போர்ட்டில் தான் வந்தால் தான் தெரியும். அது எப்படி வந்து ஆண்டுதோறும் கூவம் தூர்வாரப்படுகிறது, ஆண்டுதோறும் கூவம் அப்படியே இருக்குது. கலைஞர் அவர்கள் சொன்னார், அதில் வந்து பச்சையப்ப முதலியார் வந்து கூவத்தில் குளிச்சுட்டு தான் முருகன் கோயிலுக்கே போவார். இன்றைக்கி யாராவது கூவத்தில் குளிக்க முடியுமா? கூவத்தில் முதலைகள் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. கூவத்தில் படகு ஓட்டோன்னு கலைஞர் அறிவிச்சாரா இல்லையான்னு பாருங்க. சிங்கார சென்னை 2.0 வந்து கூவம் பற்றி என்ன இருக்குன்னு பாருங்க. தமிழக முதலமைச்சர் சென்னை மேயரா இருக்கும்போது என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கான்னு பாருங்க. அதற்கு பிறகு 3 முறை ஆட்சிக்கு வந்துட்டாங்க, நடக்குது. அப்ப அவர்கள் சொன்ன வாக்கு நிறைவேற்றப்படும். இன்னைக்கு கூவத்தின் எந்த பகுதி குளிக்க முடியா இருக்குன்னு சொல்லு. இப்போ நம்மளுக்கு இந்த மழையே நம்மளால சமாளிக்க முடியல. இப்போ வந்து ரியாக்டிவ் மெஷர்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் தெரியுது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இதுவே இந்த காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் வந்து மாறிட்டே இருக்கு, இன்னும் நிறைய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்படிங்கும்போது ரெசிலியண்டா இருக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கா? ஃபோர்சைட்டோட அரசாங்கங்கள், அரசியல்வாதிகள் இருப்பதில்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அப்படிலாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. பல மாநில அரசுகள் அப்படி செயல்படுது, மத்திய அரசு அப்படி செயல்படுது, வெளிநாட்டு அரசுகள் பல நாடு செயல்படுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெதர்லாண்ட்ஸில் ஆம்ஸ்டர்டாமில் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்து சொன்னேன். அந்த மாதிரி நிறைய நாடுகள் பல மாநிலங்கள் தயாரிப்பாங்க. குஜராத்தில் பூகம்பம் வந்தபோது பூகம்பத்தை எப்படி எதிர்கொள்வது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு 2002 முதலமைச்சராக 2012 வரைக்கும் தொடர்ந்த போது, 2013 வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் தொடர்ந்த போது நரேந்திர மோடி அவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்காரு.
பூகம்பம் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா பூகம்பத்தை மக்கள் அன்றாடம் கடந்து போவாங்க. நீங்கள்லாம் பூகம்பத்தில் இருந்தீங்களான்னு பார்த்துட்டு சாதாரண இப்போ நான் 2 தடவை பூகம்பத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க. அப்போ வந்து எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ், கேஷுவலான ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அந்த அளவுக்கு பூகம்பத்தை எதிர்கொள்ள வந்துட்டாங்க. நிலநடுக்கம், நில அதிர்வு, பூகம்பத்தை எல்லாத்தையும் எதிர்கொள்ள வந்துட்டாங்க. கட்டட அமைப்புகள் எல்லாத்தையும் மாறிட்டாங்க. உயிரிழப்புகள் நடப்பதில்லை. உங்களுக்கு புரியுங்களா? எரிமலை வெடிக்குது, அது தெரியுது. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு வரும் தெரிஞ்சு அந்த பக்கம் குடியிருப்புகளை அனுமதிப்பில்லை. அப்போ வந்து ஒரு இயற்கை பேடர் இருக்குன்னா அது எப்படி எதிர்கொள்ள தெளிவாக வச்சுருக்காங்க. அப்படி நம்மகிட்ட இல்லை. ஃபோர்சைட்டோட விசனோட செயல்படுறது. இன்னும் மாறாக என்ன நடக்குது அப்படின்னா, நீர்நிலைகளில் பட்டா கொடுங்கன்னு அரசாங்கம் வலியுறுத்து, அரசியல்வாதிகள் வலியுறுத்துறாங்க. குளம், குட்டை, ஏரி, கோவில் இடம் இதில் பூரா கொடுங்கன்னு கிளம்புறாங்க. இதுதான் அரசாங்கம் இயற்கைக்கு எதிராக செயல்படுகிறது. அரசியல்வாதிகள் இயற்கைக்கு விரோதமாக செயல்படுகிறார். அதுக்கு பட்டா ஏன் கொடுக்கலன்னு கண்டிஷன் போடுறாங்க. அப்போ நீர்பிடிப்பு பகுதியில் பூரா பட்டா கொடுத்துட்டீங்கன்னா எப்படி நீர்பிடிப்பு கிடைக்கும், எப்படி நீர் தங்கும், எப்படி நீர் ஓடும்? அங்கே பூரா நம்ம வந்து நீதிமன்றத்தை கட்டி வச்சிட்டோம், பஸ் ஸ்டாண்டு கட்டி வச்சிட்டோம், ரயில்வே ஸ்டேஷன் கட்டி விட்டோம், மெட்ரோ ஸ்டேஷன் கட்டி வச்சிட்டோம்னா எப்படி நடக்கும்? சென்னையில் மாம்பழத்தில் லேக் வியூ ரோடுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து மக்கள்கிட்ட சொல்லணும். அதை நீங்கள் முடிஞ்சால் போய் பாருங்கள். வெஸ்ட் மாம்பழத்தில் லேக் வியூ ரோடுன்னு ஒன்று இருக்குது. லேக் வியூ ரோடுன்னா லேக் இருக்கணும்ல, ஏரி பார்த்த சாலை. சரிங்களா? ஏரி இருக்குது, ஏரி இருக்கா? ஏரி சாலை இருக்குது, ஏரி எங்கே? லேக் வியூ ரோடு இருக்குது, லேக் எங்கே? இதுதான் பார்க்கணும். இன்னைக்கு வள்ளூர் கோட்டம் சொல்கிறோமே, அது ஒரு ஏரி. அங்கே கோட்டம் இருக்குது, ஏரி எங்கே போச்சு? அப்போ அங்கே ஒரு ஏரி இருந்தால் எவ்வளோ நீர்பிடிப்பு கிடச்சிருக்கும்? அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இப்போ கோட்டம் முக்கியமா, ஏரி முக்கியமா? இன்னைக்கு என்ன தேடுவீங்க? கோட்டம் காதலர்களுக்கு உதவும், ஏரி நாட்டுக்கே உதவும். என்ன செஞ்சிருக்கிறோம் நம்ம? நிறைய பஸ் ஸ்டாண்டுகள், நீதிமன்றங்கள், ரயில்வே ஸ்டேஷன்கள், மெட்ரோ ஸ்டேஷன்கள், இப்படி பூரா பண்ணிட்டு இருந்தால் எவ்வளோ மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள். கோவில் நிலத்துக்கு பட்டா கொடு, குடியிருப்பு நிலத்துக்கு பட்டா கொடு, நீர்பிடிப்பு பகுதி பட்டா கொடு, ஏரிக்கு குளத்துக்கு பட்டா கொடு. அது புறம் போச்சுன்னா எப்படி இருக்கும்? அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்கங்களுக்கும் தொலைநோக்கு பார்வை இருப்பதில்லை தமிழ்நாட்டில். சென்னை மாதிரியான பெருநகரங்களில் இந்த மாதிரி வெள்ளம் வரும்போது அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே உள் மாவட்டங்கள்லையுமே இந்த மாதிரியான சிக்கல்கள், டெல்டா மாவட்டங்கள்லாம் வரும்போது இந்த ஃபோக்கஸ் அங்கேயும் கிடைக்குதா? ஈக்குவலான ஒரு அட்டென்ஷன் இருக்கா? தமிழ்நாட்டிலேயாவது சென்னையிலேயாவது மீடியா இருக்குது. திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் போன வெள்ளத்தில் வந்து படாத பாடுபட்டாங்களே. நடுவுலில் ரயில் இருந்துச்சு, ரயில் தண்டவாளம் துண்டிக்கப்பட்டது. யார் கேட்கறதுக்கு நாதி இருந்துச்சு நினைக்கிறீங்க? ஏன்னா மீடியா அங்கே வரைக்கும் போகாது. திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க ஒரு ரிப்போர்ட் இருப்பார், தூத்துக்குடி மாவட்டம் முழுக்க ஒரு ரிப்போர்ட் இருப்பார். அவர் என்ன செய்வார்? சார் ரொம்ப வெள்ளமாக இருக்குது சார் அப்படிம்பார், முடிஞ்சு வச்சுக்காது. சென்னையில் ஒவ்வொரு மீடியாவுக்கு 10 ரிப்போர்ட் இருக்காங்க. அப்போ பயங்கரமாக டென்சிட்டி, வியாசர்பாடில் எப்படி இருக்குது, வள்ளூர் கோட்டத்தில் எப்படி இருக்குது, சைதாப்பட்டில் எப்படி இருக்குது, டீனில் எப்படி நிறைய சொல்லுவாங்க. தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற நாடறிஞ்ச விஷயம், உலகம் முழுக்க தெரிஞ்ச விஷயம். அவர்கள் கேட்பார். இல்லை நான் சொன்னேன், இந்த குளங்கள் தூர்வாரப்படுதுன்னு ஒதுக்கப்படுது, தூர்வாரப்படுதான்னு பாருங்க. ரோட்டுக்கும் குளத்தோடைய மாண்டுக்கும் வந்து எந்த வித்தியாசமும் இருக்கிறது இல்லை. அந்த ஏரி கரைங்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 அடி 3 அடிலாம் தூர்வாரிட்டேன்னு சொல்றாங்க. நீங்க தூர்வார், நீங்க எவ்வளவு அராஜகமா நீங்க வந்து மண் அள்ளிட்டு போறது ஒரு பக்கம் நடக்குது. மண் அள்ள வேண்டிய இடத்துல அள்ளப்படுறதில்ல. நீங்க சாதாரண நீங்க மழை போய் முடிஞ்ச காலங்களில் பாருங்க, ரோடுக்கு இதுக்கு தெரியும் சின்ன ஒரு பள்ளம் மட்டும் இருக்கும். அப்போ நீங்கள் 110 அடி வந்துருச்சு, 120 அடி வந்துருச்சு. அணைக்கட்டுகள் முதல்ல தூர்வாரப்பட்டிருக்கான்னு பாருங்க, குளங்கள் ஏரிகள் தூர்வாரப்பட்டிருக்கான்னு. நிதி ஒதுக்கப்படுகிறது, நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் ஒரிஜினலாக தூர்வாரப்படுதான் பாருங்க, கிடையாது. தமிழ்நாடு முழுக்க எப்படி தான் இருக்கு. நிதி ஒதுக்கீடு தெளிவாக நடக்குது, குறைவில்லாமல் நடக்குது. எங்கே ஒதுக்கப்படுதுன்னு யாருக்கும் தெரியல. ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் வந்து மத்திய அரசு அந்த சேதத்தெல்லாம் பார்வையிடணும், தேசிய பேரிடராக இதை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இபிஎஸ் அவர்கள் கூட எல்லோ கார்டு, ரெட் கார்டுலாம் கொடுத்து அந்த விவசாயிகளுக்கு 10,000 rupees, 5,000 rupees இமீடியட்டாக உதவி பண்ணணும்னா சொல்லி இழப்பீடு கொடுக்கறதுக்கு 1008 வழிகள் இருக்கு, கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. இழப்பீடுக்கு காரணமானவர்களுக்கு என்ன செய்யுது? நம்ம ஏற்கனவே போன முறை பேசணும், நெல் கொள்முதலில் வந்து ஈரப்பதத்தை அதிகரிக்கணுமான்னு. அப்போ நெல் அறுவடைக்கு முன்னாடி மழை பெஞ்சு அந்த நெல் வந்து ஈரமாச்சுன்னா அதுக்கு வந்து வேற நெல் அறுவடை பண்ணி ரோட்டில் வச்சு 10 நாள் மழை பெஞ்சு அதுக்கு ஈரப்பதம் குடிச்சுன்னா அது எப்படி கொடுக்க முடியும்? அப்போ கொள்முதலில் தானே குறைபாடு, குடன்களில் தானே தட்டுப்பாடு. அதான புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப உங்களுடைய அலட்சியத்தின் காரணமா இந்த பிரச்சனை நடக்குதா, இல்லாட்டி இயற்கை பேரிடர் காரணமா நடக்குதான்னு பார்க்கணும்ல. அப்ப நீங்க நிவாரணம் நிறைய கொடுங்க, அதுல தப்பையில கட்டாயம் கொடுக்கணும். ஆனா அந்த நிவாரணம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு யார் காரணம்? அதை நம்ம யோசிக்க வேண்டாமா? விவசாயிகள் வந்து மத்திய அரசு வந்து இதை பார்க்கணும் அப்படின்றாங்க, தேசிய பேரிடராக அறிவிக்கணும். சூப்பர். விவசாயத்தை மத்திய பட்டியலில் கொண்டு போயிடலாமான்னு கேளுங்க. மத்திய அரசு பங்களிக்கணும், இந்திய மக்கள் தான் எல்லாரும், மத்திய அரசுக்கு ரோல் இருக்கு, நம்ம மறுக்கல. விவசாயத்தை, நிலத்தை மத்திய அரசு பட்டியல் கொண்டு போயிடலாம். நீங்க உங்களுக்கு தெரியும், அரசமைப்பில் 3 பட்டியல் இருக்கு, ஸ்டேட்டு, சென்ட்ரல், கன்கரண்ட் அப்படின்னு. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் உண்டு. அப்போ இந்த நிலங்கள், விவசாயம் அப்படிங்கிறத மத்திய பட்டியல் கொண்டு வரலாமான்னு கேளு. மத்திய அரசுக்கு பொறுப்பாக்கும். சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு தமிழ்நாடு அரசுனா தமிழ்நாடு அரசு தானே பொறுப்பெடுக்கணும். சட்டம் ஒழுங்குக்கு நான் பொறுப்பெடுக்க மாட்டேன், நீங்க அனுப்புங்கன்னா அப்போ அவங்கெல்லாம் பொறுப்பாக்கணும். போலீஸ் ஏன்ட்ட இருக்கும், ஆனால் பொறுப்பு அவங்க. அது எப்படி சரியா இருக்கும்? நிலமும் விவசாயமும் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போ நீங்கள் மத்திய அரசு நிவாரணம் கொடுக்கணும், நான் மறுக்கல தடுக்கல வேணும்ன்றேன். ஆனால் யார் பொறுப்புங்கிற அந்த இடத்துல ஒரு புள்ளி வைக்கணும்ல, யார் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஃபிக்ஸ் பண்ணணும்ல. இந்த அளவுக்கான பிரச்சனைகள் ஒவ்வொரு மழை காலத்தையும் சந்திச்சுக்கிட்டே இருக்கோமே நம்ம. இப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? ஆட்சியாளர்கள் தான் தீர்வு, அவர்கள் தான் முடிவெடுக்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் செயல்படுத்தக்கூடியவர்கள், அவர் தான் பொறுப்பு, அவர்கள் தான் தீர்வு.
நாம் தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர் தான் இருக்கிறாங்க. நாம் தேர்ந்தெடுக்காத ஆட்சியாளர் வரல. நீங்கள் யாருக்கோ ஓட்டு போட்டீங்க, அவர் யாரோ வந்துடலாம். நீங்கள் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டீங்க, இங்கே பார்த்தா திரு ஸ்டாலின் வந்து உட்காந்துருக்காரு, நீங்கள் சர்ப்ரைஸ் யாருக்கு ஒன்றும் இல்லை. நாம் யாருக்கு ஓட்டு போட்டோம் அவர் தான் வந்திருக்கிறார். அவர்கள் தான் தீர்வு, அவர்கள் தான் பொறுப்பு, அவர்கள் தான் காரணம், அவர்கள்ட்ட தான் நம்ம கேட்கணும். நன்றி.